அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல லீனியர் அல்ஜிப்ரா மேட்ரிசஸ்ல இருந்து ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ்ல நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது கிளியர்லி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அந்த ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சிஹெச் ஈக்குவேஷன் கூட நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிளியர்லி இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால சிஹெச் ஈக்குவேஷன் என்ன? லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதில் S1 S2 S3 கண்டுபிடிக்கணும். S1 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் தான். சரிங்களா? அது என்ன சார் சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இதுதான் 1 + 5 + 1 இந்த 3 ஆட் பண்ணால் S1. அப்போ என்ன சார் 1 + 5 + 1. அப்போ என்ன சார் ஆன்சர் வரும்? 7. அப்போ S1ஓட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 7. S1ஓட வேல்யூ 7. சரிங்களா? அடுத்து S2 ஃபைண்ட் பண்ணணும். S2ன்றது சம் ஆஃப் பிரின்சிபல் மைனஸ்ன்னு சொல்லுவோம். பிரின்சிபல் மைனஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன சார் சம் ஆஃப் பிரின்சிபல் மைனஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட மைனர் என்னன்னு பார்க்குறோம். அதாவது 1ன்ற எலிமெண்ட், இந்த 1ன்ற இந்த எலிமெண்ட்டோட பிரின்சிபல் மைனர் என்னன்னா கரஸ்பாண்டிங் ரோவை விட்டுருவோம், கரஸ்பாண்டிங் காலம் விட்டுருவோம். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? 5 1 1 1 இருக்கும். சரிங்களா? கரெக்டாக தானே சார்? 5 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது. அதான் சார் சொல்லுவோம். சரிங்களா? 5 1 1 1 ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட்டுக்கானது அதே மேட்ரிக்ஸ் தான், சேம் மேட்ரிக்ஸ். செகண்ட் எலிமெண்ட்டுக்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் வரக்கூடிய இந்த 5க்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடுவோம். இப்போ மிச்சம் என்ன சார் இருக்கும்? 1 3 3 1 இருக்கும். தென் தேர்ட் எலிமெண்ட்டுக்கானது என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மேட்ரிக்ஸ் தான், மேட்ரிக்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. அதாவது இந்த 1க்கான எலிமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுங்க, கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடுங்க. அப்போ எழுதுங்க சார் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 1 1 5 இருக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட் ஒன்னுக்கானது, இது மிடில் செகண்ட் ஒன்னுக்கானது, இது தேர்ட் ஒன்னுக்கானது. சரிங்களா? S2 மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எரர் எங்கே வரும்னா S2ல தான் வரும். சரிங்களா? இது சரியாக போட்டாலே ஆல்மோஸ்ட் சேம் ஆயிரும். அப்போ 5 - 1 ஆயிருமா சார்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 - 1 இது என்ன சார் ஆகும்? 1 - 9 ஆகும். லாஸ்ட் ஒன் 5 - 1 ஆயிருமா? 1 × 5னா 5 - 1 ஆயிரும். இப்போ 5 - 1னா 4 ப்ளஸ் 1 - 9னா -8 ப்ளஸ் 5 - 1னா 4. அப்போ 4 + 4 என்ன சார் ஆகும்? 8 -8. அப்போ S2ஓட வேல்யூ என்ன சார் நமக்கு? 0. S2ஓட வேல்யூ கிளியர்லி நமக்கு என்ன தெரியும்? 0ன்னு தெரியும். அப்போ S3 ஃபைண்ட் பண்ணணும். S3ன்றது வெரி சிம்பிள் சார். டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லுவோம், இல்லை சிம்பிள் எழுதுனா மாடுலஸ் ஏன்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? மாடுலஸ் ஏ. அப்போ S3ஓட வேல்யூ எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறது? டிட்டர்மினன்ட் ஏ தான். ஸோ அதே மேட்ரிக்ஸ் தான், மேட்ரிக்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 1 × 5 - 1 -1 × 1 - 3 ப்ளஸ் 3 × 1 - 8 15. 5 × 3 15. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும்? 5 - 1னா 4ன்னு ஆயிரும். மைனஸ் 1 - 3னா -2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3 × 1 - 15னா -14 கிடைக்கும். அப்போ என்ன சார் ஆகும்? 4 இங்கே என்ன ஆயிரும்? +2 ஆயிரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்.
14 3s are 42 இல்லைங்களா? அப்போ 4 + 2 6 6 மைனஸ் 42ன்னு கிடைக்கும். இப்போ 6 மைனஸ் 42 என்ன சார்? மைனஸ் மைனஸ் 36. இது என்னது? S3 சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1ல் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 1 என்னன்றதை ஒரு டைம் எழுதிருங்க. அப்போ டவுட் வராது நமக்கு. ஈக்குவேஷன் 1 என்ன சார்? வெரி சிம்பிள். லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல்ஸ் டு 0 இல்லைங்களா? அப்போ S1ஓட வேல்யூ என்ன சார்? 7. S2 வேல்யூ 0. அப்போ லாம்டா கியூப் S1ஓட வேல்யூ 7 லாம்டா ஸ்கொயர் S2 வேல்யூ 0 லாம்டா மைனஸ் S3. ஸோ மைனஸ் S3 ஆல்ரெடி மைனஸ் 36. அப்போ இது என்ன ஆகும்? ப்ளஸ் 36 ஈக்குவல்ஸ் டு 0 ஆயிடும். இது என்ன ஈக்குவேஷன் கேட்டிங்கன்னா இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். கட்டாயம் இதுக்கு 3 ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸ் மேபி ரிப்பீட்டடாக இருக்கலாம், இல்லை நான் ரிப்பீட்டடாக இருக்கலாம், ரியலாக இருக்கலாம், இமேஜினரி இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போ அது எப்படி சார் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது? கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ விச் மீன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கேட் எக்ஸாம் எழுதணும்னா இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும். அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ட்ரையல் அண்டு எரர் மெத்தட்னு சொல்லுவதுக்கு இல்லைங்களா? அதாவது ஒரு ரூட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ரூட்டை சிந்தட்டிக் டிவிஷன் இல்லைன்னா எல் டிவிஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்கோம்? 36 கொடுத்துருக்கோம். இப்போ 36ஓட ஃபேக்டார்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கணும். அது என்ன சார் ஃபேக்டார்ஸ் அப்படின்னா டிவிசர்ஸ் தான். 36ஓட டிவிசர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பார்க்கணும். இப்போ 36 1 டிவைட் பண்ணணும், கட்டாயம் 2 டிவைட் பண்ணணும், 3 டிவைட் பண்ணணும். ஏன்னா 12 3s are 36. தென் 4 டிவைட் பண்ணணும், 9 4s are 36. தென் 6 டிவைட் பண்ணணும், தென் 9 டிவைட் பண்ணணும். போதும், இதுவே போதும். தென் 12 டிவைட் பண்ணணும் அண்ட் 18 டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளோட ஐகன் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் ஏதோ ஒரு நம்பர் ஒளிஞ்சிருக்கு. இந்த நம்பர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் ஒளிஞ்சிருக்கு. அது மேபி நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம். அதாவது +or-1 இருக்கலாம், இல்லை +or-2 இருக்கலாம், +or-3 இருக்கலாம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ ட்ரையல் அண்ட் எரருக்கு ஃபஸ்ட்டில் 1 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். இந்த ஈக்குவேஷனில் 1 சப்ஸ்டிட் பண்ண என்ன சார் ஆகும்? 1 கியூப். இதெல்லாம் சைடில் ஒர்க் பண்ணிங்க, மேஜர் உள்ள கொண்டு வர வேண்டாம். 1 கியூப் மைனஸ் 7 ப்ளஸ் 36 ஆகும். கரெக்டாக இது என்ன சார் ஆகும்? நாட் ஈக்குவல் டு 0 தான். 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 1ன்றது ரூட் கிடையாது. 2 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? 2 கியூப் மைனஸ் 7 இன்ட்டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஆகும் இல்லைங்களா? அப்போ 2 கியூப்னா 8, 2 ஸ்கொயர்னா 4, 4 இன்ட்டு 7னா -28 ப்ளஸ் 36. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான். 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். 3 கியூப்னா 3 கியூப் மைனஸ் 7 இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 36 போட்டு பாருங்க சார். 3 கியூப்னா 27 ஆகும். 3 ஸ்கொயர்னா 9, 9 7s are 63 ப்ளஸ் 36 போட்டு பாருங்க சார். 27 36 ஆட் பண்ணிங்கன்னா 63. தென் 63 என்ன ஆகும்? 0 ஆயிரும். அப்போ என்ன சார் சொல்லுது? 3ன்றது ஒன் ஆஃப் தி ரூட். அப்போ 2 கிடையாது. அப்போ 3. தேர்ஃபோர் லாம்டா ஈக்குவல்ஸ் டு 3. ஸோ 3ன்றது கட்டாயம் ஒரு ரூட்டாக இருக்கலாம். இஸ் ஒன் ஆஃப் தி ரூட்ஸ். ஒன் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போ ஒரு ரூட் ஃபைண்ட் பண்ணிட்டனாலே பேலன்ஸ் 2 ரூட்டை நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் இல்லை எல் டிவிஷன் சொல்லுவோம். சரிங்களா? அது எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா எல் டிவிஷன் மெத்தட் தான் இல்லைங்களா? யூஸ்வலாக அது ஸ்கூல் லெவலே பார்த்துருப்போம். ஸோ லாம்டா கியூப். அப்போ 1 லாம்டா கியூப் மைனஸ் 7 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 0 லாம்டா தென் 36. இங்கே 3. ஏன்னா 3 இஸ் ஒன் ஆஃப் த ரூட் இல்லைங்களா? டிஃபால்ட்டாக இங்கே 0ன்னு போடுவோம். அப்போ 1 + 0னா 1 தான். 1 இன்ட்டு 3னா 3 தான். 1 இன்ட்டு 3னா 3. 7ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -4 கிடைக்கும். 4 இன்ட்டு 3 என்ன சார் கிடைக்கும்? 12 கிடைக்கும். -12 கிடைக்கும். இது 2 ஆட் பண்ணிங்கன்னா -12 கிடைக்கும். 12 இன்ட்டு 3 -36 கிடைக்கும். அப்போ 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆன்சர் 0ன்னு ஆகும். அப்போ இது என்ன சார் கிடைக்கும் ஃபைனலாக? லாம்டா ஸ்கொயர்
மைனஸ் 4 லேம்டா மைனஸ் 12 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக என்ன கிடைக்கும்? அனதர் 2 ரூட் கிடைக்கும். இது எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சாதாரண மெத்தட் தான். கான்ஸ்டன்ட் மைனஸ் 12. அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 கிடைக்கணும். ஆட் பண்ணால் மைனஸ் 4 கிடைக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரே ஆப்ஷன் 6 4 தான். 6 இன்ட்டு 2 6 இன்ட்டு 2 இல்லைங்களா? இப்போ 6ஐயும் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். ஆட் பண்ணால் மைனஸ் 4 பண்ணும். அப்போ இங்கே மைனஸ் 6 கொடுத்துக்கலாம். அப்போ இதனோட ஃபேக்டார்ஸ் என்னன்னா லேம்டா மைனஸ் 6 அண்ட் லேம்டா ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. இது ஃபேக்டார். ரூட் வேணும்னா லேம்டா ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சிம்பிள் 6, லேம்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சிம்பிள் மைனஸ் 2. ஆல்ரெடி லேம்டாக்கு என்ன சார் வேல்யூ வச்சுருக்கோம்? லேம்டா ஈக்குவல்ஸ் டு 3ன்னு ஆல்ரெடி வச்சுருக்கோம். அப்போ 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா தட் இஸ் இந்த 3மே என்ன சொல்லுவோம்னா ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா? அப்போ இது எப்படி சார் செக் பண்ணலாம்? வெரிஃபிகேஷன் பண்ணோம் இல்லையா? வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் இது எப்படி சார் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூ என்னன்னு பாருங்கள். சம் பண்ணுங்க சார். 6 மைனஸ் 2 ப்ளஸ் 3 6 ப்ளஸ் 3 9 மைனஸ் 2 7 கிடைக்கும். S1ஓட வேல்யூ 7ஆன்னு பாருங்கள். S1ஓட வேல்யூ 7 தான். தென் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ என்னன்னு பாருங்கள் சார். 6 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 3 6 2 சார் 12 12 3 சார் மைனஸ் 36ன்னு கிடைக்கும். அப்போ S3ஓட வேல்யூ மைனஸ் 36 ஆனால் ஆமாம் S3ஓட வேல்யூ மைனஸ் 36 தான். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூ கரெக்டு தான். அப்போ ஃபர்தராக நம்ம கோ த்ரூ பண்ணலாம், மூவ் பண்ணலாம். இங்கே தான் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் S2வில் தான் மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. S2 ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது சேஃபாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும்? ஐகன் வெக்டார்ஸ் ஃபைன் பண்ணணும். இல்லைங்களா? 3மே நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். அப்போ 3 டிஃப்ரெண்ட் ஐகன் வெக்டார் வரும். இப்போ ஐகன் வெக்டார் வேணும்னா நமக்கு வெரி சிம்பிள். A மைனஸ் லேம்டா I இன்டூ கேபிட்டல் X ஈக்குவல்ஸ் டு 0. ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ், லேம்டான்றது ஐகன் வேல்யூ, ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், எக்ஸ்ன்றது காலம் வெக்டார். அது x1 x2 x3ன்னு எழுதலாம், இல்லை x y z எழுதலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன சார்? இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம வச்சுருக்கோமா? 1 1 3 இல்லைங்களா? காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் எழுதிருங்க ஒரு டைம். அப்போ A மைனஸ் லேம்டா. அப்போ எங்கே சார் சேஞ்ச் ஆகுன்னா இந்த டயக்னலில் மட்டும்தான் சார் சேஞ்ச் ஆகும், மீதி எல்லாமே சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ இது எப்படி சார் எழுதலாம்? 1 மைனஸ் லேம்டா 1 3 தென் 1 5 மைனஸ் லேம்டா தென் 1 தென் 3 1 1 மைனஸ் லேம்டா. இந்த எக்ஸை வந்து நம்ம x1 x2 x3ன்னு எழுதினாலும் சரி, இல்லை எக்ஸு ஒய் இசட் எழுதினாலும் சரி, இது நம்மளோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? ஈக்குவல்ஸ் டு 0ன்றது 0 மேட்ரிக்ஸ். 0 0 0. மேபி இந்த ஈக்குவேஷன் நம்பர் நான் 3ன்னு கூட எடுத்துக்கிறேன், என்னோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஐகன் வெக்டார் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மினிமம் வேல்யூ லேம்டா ஈக்குவல் டு -2. ஸோ கேஸ் 1. ஸோ 3 ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்ல கேஸ் 1 when lambda is equal to -2 இல்லைங்களா? அப்போ லேம்டாக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷனில் லேம்டாக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A மைனஸ் லேம்டா I ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற அந்த மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ இந்த லேம்டாக்கு பதிலாக -2 போடணும். அப்போ என்ன சார் கிடைக்கும்? தட் இஸ் இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஈக்குவேஷனில் லேம்டாக்கு பதிலாக -2 போடணும் இல்லைங்களா? இப்போ 1 அதாவது டயகனல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். 1 மைனஸ் லேம்டா ஃபர்ஸ்ட் ஒன்ல, செகண்ட் ஒன்ல 5 மைனஸ் லேம்டா, தேர்ட் ஒன்ல 1 மைனஸ் லேம்டா. லேம்டாக்கான வேல்யூ -2. இப்போ -2 போடும்போது என்ன சார் ஆகும்? மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும்.
அப்போ 1 + 2ன்றது என்ன ஆயிரும் 3ன்னு ஆயிரும். சரிங்களா? ஆல்ரெடி 1 டிஸ்டர்ப் பண்ண முடியாது, 3 டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இங்கே 1 அப்படியே தான் இருக்கும். 5 -2 5 -2ங்கும்போது +2 ஆயிரும். அப்போ இங்கே 7 ஆயிரும். தென் ஆஸ் இட் இஸ் 1 இங்கே 3 இருக்கும், 1 இருக்கும். 1 இந்த லேம்டாக்கு பதிலாக 2 போட்டு என்ன ஆகும் +ன்னு ஆயிரும். அப்போ மறுபடியும் என்ன ஆயிரும் 3ன்னு ஆயிரும். இன்டூ ஆஸ் இட் இஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல்ஸ் டு 0 0 0ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஓகே, இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் எக்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 தான். கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1. ஸோ அது என்ன சார் கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1? வெரி சிம்பிள் சார். நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு போட்டுக்கோம் டிஃபால்ட்டாக. ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம் சரிங்களா? இப்போ இந்த கோஃபேக்டருக்காக இந்த இதை மட்டும் ஒரு டைம் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் கன்வீனியன்ட்டுக்காக. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1. ரோ 1 தான் சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன சார் 3. 3க்கான கோஃபேக்டர் வேணும்னா கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுங்க, கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடுங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஆகும் 7 × 3 1 × 1 ஆகும். 7 3s are 21 மைனஸ் 1 1னா 1 தான். சரிங்களா? அடுத்தது செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் இதுக்கான டேர்முக்கானது. சரிங்களா? இப்போ செகண்ட் டேர்ம் என்ன சார் இந்த 1க்கானது. கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 தான். செகண்ட் எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுங்க, கரஸ்பாண்டிங் காலத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் சார் 1 × 3னா 3 தான். தென் 3 × 1னாலும் 3 தான். ஓகே, தேர்ட் ஒன் தேர்ட் எலிமெண்ட்டுக்கானது. ஸோ தேர்ட் எலிமெண்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரோ 1ல் தேர்ட் எலிமெண்ட் இந்த 3க்கானது. கரஸ்பாண்டிங் ரோவையும் டெலிட் பண்ணிடுங்க, கரஸ்பாண்டிங் காலத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. அப்போ 1 × 1னா 1 தான். 7 × 3னா 21 கிடைக்கும் இல்லைங்களா சார்? இப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள் சார், இது ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ 21 - 1னா 20. 3 - 3னா 0. இதுக்கு என்ன ஆகும் -20 ஆகும். அப்போ யார் சார் த்ரூ அவுட் காமனாக இருக்கா 20 காமனாக இருக்கா? இந்த மைனஸ் உள்ளே தள்ளி விட்டாலும் எந்த சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே டைம் தான். இப்போ 20ஆல் த்ரூ அவுட் டிவைட் பண்ணிட்டா 1 0 -1. ஸோ 1 0 -1ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். சரிங்களா? 1 0 1ன்றது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். சரிங்களா? அடுத்தது கேஸ் 2 போகிறோம். கேஸ் 2. So case 2 when lambda is equal to -2 already போட்டோம். Then very next minimum value 3. Very next minimum value 3 இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ எது சார் நம்மளோட ஈக்குவேஷன்? இதான ஈக்குவேஷன் நம்மளோட ஈக்குவேஷன். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் பேஸ்ட் பண்ணணுமா? காப்பி பண்ணிக்கங்க. ஏன்னா ஈக்குவேஷன் 3 தான் மாற்றி எழுத போகிறோம். ஈக்குவேஷன் 3 மாற்றி எழுத போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 3 ஒரு டைம் பேஸ்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இதான ஈக்குவேஷன் 3. ஸோ லேம்டாக்கு பதிலாக வேல்யூ போடணும். இந்த லேம்டாக்கு பதில் என்ன சார் போடணும் 3 போடணும். ஸோ லேம்டாக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 3 லேம்டாக்கு பதிலாக 3 போடுவோம். அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்கள். ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல்ஸ் டு 0ன்றது மேட்ரிக்ஸ் என்ன சார் கிடைக்குன்னு பாருங்கள். வெரி சிம்பிள். 1 - 3னா -2 1 3 1 அப்படியே தான் இருக்கும். 5 - 3னா 5ல் 3 போச்சுன்னா 2 கிடைக்கும். தென் as it is 1 3 1 1 - 3னா -2 into as it is x y z equals to 0 0 0 கிடைக்கும். இப்போ செகண்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும்ல சார், அப்போ அது ஒய்ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? as it is அதே தான். கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 அதே தான். நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். டிஃபால்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. இதை மட்டும் ஒரு டைம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2க்கானது ஏன்னா ரோ 1 தானே. ரோ 1ஓட ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் ரோ அண்டு காலம் டெலிட் பண்ணிட்டான். 2 × -2னா -4 ஆயிரும். 1 × 1னா ஆப்போசிட் சிம்பிள் -1.
சரிங்களா? அடுத்தது 2வது எலிமெண்ட்ஸ். ரோ 1ஓட 2வது எலிமெண்ட்ஸ். 2வது எலிமெண்ட் என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா 1. ரோ 1ஓட 2ண்ட் எலிமெண்ட். கரஸ்பாண்டிங் ரோவ டெலீட் பண்ணிருங்க. கரஸ்பாண்டிங் காலத்த டெலீட் பண்ணிருங்க. அப்போ 1 இன்டு -2ன்னா -2 தான். -3 இன்டு 1ன்னா 3 தான். 3rd எலிமெண்ட். ரோ 1ஓட 3rd எலிமெண்ட்டுக்கானது. ஸோ 3rd எலிமெண்ட் என்ன சார்? 3. ரோ 1ஓட 3rd எலிமெண்ட் 3. அப்போ கரஸ்பாண்டிங் ரோ கட் பண்ணிருங்க. கரஸ்பாண்டிங் காலம் கட் பண்ணிருங்க. அப்போ 1 இன்டு 1ன்னா 1 தான். 3 இன்டு 2ன்னா 6. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்போ -4 -1ன்னா -5. -2 -3ன்னா அதுவும் -5. 1 -6ன்னா -5 இல்லைங்களா? அப்போ த்ரூ அவுட் யார் சார் காமனாக இருக்கா? 5 காமனாக இருக்கா. த்ரூ அவுட் யார் காமனாக இருக்கா? 5 காமனாக இருக்கா. 5ஆல் கட் பண்ணிடலாம் இல்லைங்களா? அப்போ 5ஆல் கட் பண்ணிட்டா 1 இருக்கும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ்ன்னு ஆயிடும். இப்போ 1 1 -1 கிடைக்கும். 1 1 -1ன்றது செகண்ட் ஐகன் வெக்டார். சரிங்களா? 1 1 -1ன்றது செகண்ட் ஐகன் வெக்டார். அடுத்து என்ன சார் வேணும்? தேர்ட் ஐகன் வெக்டார் வேணும் இல்லைங்களா? இப்போ தேர்ட் ஐகன் வெக்டார்னா மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 3 ஒரு டைம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஐகன் வெக்டார் அதாவது கேஸ் 3. ஸோ கேஸ் 3. கேஸ் 3 என்ன சார்? when lambda is equal to 6. ஏன்னா -2 3 and 6 இல்லைங்களா? இப்போ லேம்டாக்கு பதிலாக 6 போட்டால் என்ன ஆகுன்னு பார்க்கணும். இந்த ஈக்குவேஷனில் லேம்டாக்கு பதிலாக 6 போடுறோம். அப்போ 6 போட்டால் என்ன சார் ஆகுன்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷனில் இந்த லேம்டாக்கு பதிலாக 6 போடுறோம். டயகனல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். லேம்டாக்கு பதிலாக 6. அப்போ என்ன சார் கிடைக்கும்? நம்மளோட a மைனஸ் லேம்டா I ஈக்குவல்ஸ் டு 0ன்றது என்ன சார் ஆகுன்னு பார்த்துங்க. 1 -6ன்னா -5 கிடைக்கும். 1 அப்படியே தான் இருக்கும். 3 அப்படியே தான் இருக்கும். இங்கே 1 அப்படியே தான் இருக்கும். 5 -6 அப்போ என்ன ஆகும்? -1 ஆயிரும். தென் 1 அப்படியே தான் இருக்கும். 3 அப்படியே தான் இருக்கும். 1 அப்படியே தான் இருக்கும். 1 -6 அப்போ என்ன ஆகும்? அதே -5 தான். ஆஸ் இட் இஸ் x y z இருக்கும் இல்லைங்களா? தென் 0 0 0 இருக்கும். மறுபடியும் அதே ஒர்க் தான். இது இப்போ என்ன பார்ப்போம்? z பார்ப்போம். zன்றது தேர்ட் ஐகன் வெக்டார். அதே கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 தான். சரிங்களா? கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 தான். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. இதை ஒரு டைம் காப்பி பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஒரு டைம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? 5. அப்போ 5க்கான கோஃபேக்டர்னு கேட்டிங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுவோம். காலத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ -1 இன்ட்டு -5னா +5 ஆயிரும். -1 இன்ட்டு 1னா 1 தான். செகண்ட் எலிமெண்ட் அதே கோஃபேக்டர் தான். செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் எலிமெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் இந்த 1க்கானது. கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம். காலம் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ 1 இன்ட்டு -5னா -5 -3 சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட்டுக்கானது. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் 3க்கானது. கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுவோம். கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ 1 இன்ட்டு 1னா 1 தான். -3 ஆப்போசிட் சிம்பிளாக இருக்குது. அப்போ +3 ஆயிரும் இல்லைங்களா? அப்போ ஒர்க் பண்ண என்ன பாருங்கள் சார். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இருக்கட்டும். 5ல் 1 போச்சுன்னா 4. -5 -3னா -8. 3 + 1 4. இப்போ த்ரூ அவுட் யார் சார் காமனாக இருக்கா? 2 காமனாக இருக்கா. சாரி 4 காமனாக இருக்கா. 4ஆல் த்ரூ அவுட் டிவைட் பண்ணி என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் 1 கிடைக்கும். தென் 2 கிடைக்கும். தென் 1 கிடைக்கும். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் உள்ள போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி ப்ளஸ் ஆயிரும். அப்போ தேர்ட் ஐகன் வெக்டார் z அப்படின்றது 1 2 1 சரிங்களா? இந்த கொஸ்டினில் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் மட்டும்தான் கேட்டுக்கிறோம். ஸோ இது நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்.
மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, S2வையும் கோஃபேக்டரையும் கன்ஃப்யூஸ் பண்ணிருவான். ஸோ S2 கோஃபேக்டர் கிளியரா போட தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ்ல எந்த ப்ராப்ளம் குடுத்தாலும் ஒரு பெரிய விஷயமாவே கிடையாது. ஈஸியா ஒர்க் பண்ணிற முடியும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி.